அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 கப் ராகி எடுத்திருக்கேன் நான். 3/4 கப் வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். 3/4 கப் கம்பு எடுத்திருக்கேன். நான் ஒரு ஆளுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன், கேரளா அரிசி. உங்களுக்கு வேணும்னா வெள்ளை அரிசி போட்டுக்கோங்க நீங்கள். இதில் போடுற எல்லா மில்லட்டும் ஹெல்த்தி தான். இதை தனித்தனியாக ஊற போடுவாங்க. ஆனால் நம்ம சேர்த்தே போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் அதிக நேரம் ஊற வைக்கணும். இதை நைட்டே ஊற போட்டுருங்க. ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும் நல்லா இது. 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன் நான் இதுக்கு. உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். கம்பு, சோளம், ராகி எல்லாம் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உளுந்தை ஊற வச்சேன். மிக்ஸி ஜாரில் உளுந்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. மில்லட் போடுறதுக்கு முன்னாடி உளுந்தை தான் அரைக்கணும். ராகி, கம்பு, சோளமெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைங்க. ஏன்னா ராகி இருக்கிறதால சீக்கிரமாக மாவு அரைப்படாது. நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. மாவு அரைச்சிக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி வச்சுருங்க. மாவு 5 மணி நேரமாவது புளிக்கணும். ரொம்ப புளிக்க வச்சிடாதீங்க, லைட்டாக புளிச்சா போதும். இந்த மாவை நான் கம்மியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா இந்த மாவு சீக்கிரமாக புளிச்சிரும். ராகி போடுறோம் இல்லையா, இதில் ராகி இருக்கிறதால நமக்கு கால்சியம்மு, எலும்பு சத்துக்கு ரொம்ப நல்லது இது. வெள்ளைச்சோளம், கம்பு இருக்கிறதால நமக்கு வயிறு சீக்கிரமாக நிறையும். இது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது இது. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இது சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி இது. இது சுகர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது. உங்களுக்கு என்னோட இந்த தோசை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் என் சேனலில் உளுந்து லட்டு கூட போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள் வேணும்னா. கேஸ் ஆன் பண்ணி தவா வைங்க. தவா வச்சு தோசை போடுங்க. இது மேலே சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த தோசை. இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சேர்த்து சாப்பிட்டா. நீங்கள் இந்த மாவில் தோசை போட்டுக்கலாம், இட்லி போட்டுக்கலாம், பணியாரம் செஞ்சுக்கலாம். எல்லாம் நல்லாயிருக்கும் இதில் செஞ்சால். இதில் நான் போட்டிருக்கிற சோளம், கம்பு, ராகி, கேரளா அரிசி, உளுந்து எல்லாம் ஹெல்த்தி தான். இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.